அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் சனிக்கிழமை பஞ்சமி பூஜை செய்பவர்கள் எந்த நேரத்தில் பூஜை செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த முறை பங்குனி வளர்பிறை பஞ்சமி பார்த்திங்க அப்படின்னா ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி, அதாவது வெள்ளிக்கிழமை மாலை இருந்து சனிக்கிழமை மாலை 5 மணி வரை நமக்கு பஞ்சமி திதி இருக்கின்றது. அதனால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா எந்த நேரத்தில் பூஜை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது நிறைய முறை கேட்டிருந்தீங்க. இப்போ வெள்ளிக்கிழமை பூஜை செய்பவர்கள் சனிக்கிழமை பூஜை செய்யணும் அப்படிங்கிறது இல்லை. இருந்தாலும் நீங்கள் அன்றாட வழிபாடு செய்பவர்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் சனிக்கிழமை காலையில் தீபம் ஏற்றி வைத்துக்கொள்ளலாம். இது உங்களுடைய விருப்பம்தான். வெள்ளிக்கிழமையும் நீங்கள் பஞ்சமி பூஜை செய்யலாம், சனிக்கிழமையும் நீங்கள் செய்யலாம் தாராளமாக. வெள்ளிக்கிழமை தான் நிறைய பேர் பூஜை செய்கிறீங்க. சனிக்கிழமை ஒரு சில பேர் மட்டும் கேட்டிருந்தீங்க இந்த நேரத்தில் செய்து முடிக்கலாமா. ஏன்னா சனிக்கிழமை மாலை 5 மணி வரை தான் நமக்கு திதி இருக்கின்றது. அப்படிங்கிறதுனால நிறைய பேர்த்துக்கு இந்த டவுட் இருக்கின்றது. இந்த சனிக்கிழமை அந்த நாள் நமக்கு லீவு நாள் தான். அதனால் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வழிபாடு செய்கிறதுக்கு நேரம் இருக்கிறதுனால சனிக்கிழமை காலை எந்தெந்த நேரத்தில் நீங்கள் பூஜை செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை வழிபாடு செய்பவர்கள் வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிலேருந்து இரவு 9 மணிக்குள்ளே வழிபாடு செய்வது சிறப்பு. அதுலேயும் ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க 10 மணிக்கு 11 மணிக்கெலாம் வழிபாடு செய்யக்கூடாது அப்படின்ட்டு. அது உங்களுடைய விருப்பம்தான். என்னை பொறுத்த வரைக்கும் நான் 9 மணி வரையே உங்களுக்கு போதும் அப்படிங்கிறது நான் சொல்கிறதுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்கின்றது. அதனால தான் 9 மணி வரையே நீங்கள் போதும், அதற்கு மீறி நேரத்தை கொண்டு போக வேண்டாம் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். அதற்கப்புறம் உங்களுடைய சௌகரியம் தான். இப்போ ஒரு சில பேர் பஞ்சமி பூஜையை மாதம் 2 முறை வருகின்றது. அந்த நாள் மட்டும் நீங்கள் பூஜை செய்கிறீங்க. ஆனால் நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, வேலைக்கு போயிட்டு வர்றீங்க. ஆனால் வர்றதுக்கு 8 மணி 8:30 ஆகிடும். அதற்கப்புறம் நீங்கள் ஃப்ரெஷ் ஆகிட்டு அதற்கப்புறம் பூஜை பண்ணுறதுக்கு 9 மணிக்கு மேலே ஆகுது. அப்படி இருப்பவர்கள் மட்டும், இக்கட்டான சூழ்நிலை இருப்பவர்கள் மட்டும் ஒரு 9 மணிக்கு மேலே பூஜை செய்துக்கோங்க. மற்றபடி எல்லோருமே இரவு 9 மணிக்குள்ளே பூஜை செய்து முடித்துக்கோங்க. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒருவேளை நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருக்கிறீங்க அப்படின்னா அதிகாலை காலை நம்ம 3:30, அதாவது 4 மணிலேருந்து காலை 7 மணி வரை நீங்கள் தாராளமாக வழிபாடு செய்து கொள்ளலாம். அதற்கப்புறம் நீங்கள் 7 மணிக்கு மேலே வழிபாடு செய்யணும் அப்படின்னா நேரத்தை பார்த்து நம்ம வழிபாடு செய்யணும். இந்த யமகண்ட நேரத்தில் நம்ம பூஜை செய்கிறது அந்தளவுக்கு சிறப்பாக இருக்காது. அதனால் நீங்கள் நேரத்தை பார்த்துக்கிடணும். காலை 6 மணிக்கு மேலே சூரிய உதயம் ஆரம்பித்த பிறகு நம்ம 7 மணிக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கலண்டரில் நேரத்தை பார்த்து நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம். நல்ல நேரத்தில் வழிபாடு செய்துக்கோங்க. எந்தெந்த நேரத்தில் நம்ம சனிக்கிழமை அன்று வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ சனிக்கிழமை காலை பூஜை செய்பவர்கள்லாம் காலை 4 மணிலேருந்து, அதிகாலை 4 மணிலேருந்து காலை 8:30 வரை நீங்கள் தாராளமாக பூஜை செய்து கொள்ளலாம். அதில் முக்கியமாக காலை 7:30லேருந்து 8:30 வரை மிகவும் சிறப்பான நேரம். அந்த நேரத்தில் பஞ்சமி பூஜை தாராளமாக செய்து கொள்ளலாம். ஒருவேளை உங்களால் காலை நேரம் செய்ய முடியல, வெள்ளிக்கிழமை உங்களால் பூஜை செய்ய முடியல, அப்படி இருப்பவர்கள், முடியாத பட்சத்தில் இருப்பவர்கள் மட்டும் சனிக்கிழமை மாலை 5:30லேருந்து ஒரு 6 மணிக்குள்ளே அல்லது 6:30க்குள்ளே நீங்கள் பஞ்சமி பூஜை தாராளமாக செய்து கொள்ளலாம். நமக்கு அந்த நாள் முழுவதும் நம்ம செய்யலாம், எந்த தவறும் கிடையாது. பஞ்சமி திதியில் வழிபாடு செய்வது இன்னமும் நமக்கு சிறப்பாக இருக்கும். திதி விதியே வெல்லும். அதனால் திதி வழிபாடு ரொம்ப நல்லது, அந்த திதிக்குள்ளே வழிபாடு செய்கிறது. அதனால தான் திதி நேரத்துக்கு கொஞ்சம் நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமே தவிர, மற்றபடி சனிக்கிழமை முழுவதும் நீங்கள் தாராளமாக வழிபாடு செய்து கொள்ளலாம். அது தவறு கிடையாது. திரும்பவும் நான் சொல்கிறேன், சனிக்கிழமை நீங்கள் காலை வழிபாடு செய்ய முடியல அப்படி இருந்தால் கூட மாலை 5 மணிலேருந்தோ அல்லது 5:30லேருந்தோ நீங்கள் தாராளமாக வழிபாடு செய்து கொள்ளலாம். அந்த நேரத்தில் முடியாது அப்படின்னா மாலை 6 மணிக்கு மேலே பூஜை செய்துக்கோங்க. உங்களுக்கு எது சௌகரியமாக இருக்குதோ அந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்துங்க. முடிந்த அளவுக்கு திதிக்குள்ளே வழிபாடு செய்துக்கோங்க. இப்போ சனிக்கிழமையோட நமக்கு பஞ்சமி திதி முடியுது. ஆனால் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை வழிபாடு செய்யலாமான்னு கேட்காதீங்க. ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு செய்ய முடியாது, பஞ்சமி பூஜைக்கான நாள் கிடையாது. நம்ம சனிக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் இந்த 2 நாளில் பஞ்சமி இருப்பதனால் இந்த 2 நாளும் நீங்கள் வழிபாடு செய்தாலும் உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும், புண்ணியமும் கிடைக்கும், வராகிய அருளும் உங்களுக்கு பரிபூரணமாக உங்களுடைய இல்லத்திற்கு கிடைக்கும். நம்பிக்கையுடன் வழிபாடு செய்யுங்க. சிலை வைத்திருப்பவர்கள்லாம் கட்டாயமான முறையில் அபிஷேகம் பண்ணி வழிபாடு செய்யுங்க. நிறைய பேர் வெள்ளிக்கிழமையை வழிபாடு செய்திருப்பீங்க. நிறைய பேருக்கு பஞ்சமி திதி எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதும் தெரியல. இப்போ அமாவாசை பௌர்ணமி நமக்கு வளர்பிறை 1 தேய்பிறை 1 வரும். அதில் அமாவாசைக்கு அடுத்து வருவது வளர்பிறையும் பௌர்ணமிக்கு அடுத்து வருவது தேய்பிறையும் சொல்லுவோம். அமாவாசைக்கு அப்புறம் 5வது திதி தான் நமக்கு பஞ்சமி திதி அப்படிங்கிறது கணக்கு இருக்குது. அதாவது அமாவாசையிலேருந்து நமக்கு 5வது நாள், பௌர்ணமியிலேருந்தும் 5வது நாள்.
பஞ்சமி திதி நம்ம கலண்டரில் நம்ம பார்த்தா நமக்கு தெரியும். சின்னதாக எழுதியிருக்கும், அதில் பக்கத்துலேயே நமக்கு நேரமும் அதில் போட்டிருப்பாங்க. நீங்கள் அந்த கேலண்டரில் வந்து டேட்டுக்கு அடுத்து கீழே இருக்கிறத வந்து கொஞ்சம் வாசித்து பாருங்கள். நமக்கு வந்து உங்களுக்கு வந்து டவுட்டு கிளியர் ஆகும். இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது போன்ற ஆன்மீக தகவலும் வராகியம்மன் பற்றிய தகவல் தெரிந்து கொள்ளணும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு தகவலில் சந்திக்கிறேன். நன்றி.